ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ எப்போவும் போடுறதோட என்ன பார்க்க போகிறோன்னா கோயர் பிட் எப்படி வீட்டிலே பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஸோ கோயர் பிட்டுக்கு மெயினாக தேவைப்படுறது இந்த தேங்காய் நார். நம்ம யூஸ்வலாக தேங்காய் வாங்கும் போது அந்த நார் மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. ஸோ அந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் சேர்த்து வச்சேன். 1 மந்த் இருக்கும். ஸோ அந்த ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு அது லேசாக ஒரு 2-3 தடவை தட்டுங்க. ஸோ தட் அது கொஞ்சம் லூஸ் கொடுத்துரும். இது எப்படி பண்ணணுன்னா, அந்த மாதிரி லூஸ் ஆனோடனே அந்த நாரை கொஞ்சம் நல்லா பிரிச்சுட்டு அதில் வர கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கும், கீழே விழும். உங்கள் பேப்பரில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இதை தான் நம்ம கலெக்ட் பண்ணி, இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே அதுதான். அதை நம்ம நல்லா கலெக்ட் பண்ணி நிறையா வச்சுக்கணும். ஸோ இப்போ இதை வந்து நான் நல்லா இழுத்து அந்த பவுடராக அந்த வர மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் க்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். நீங்கள் சாதாரணமாக அப்படி க்ரஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா வராது. இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா இந்த மாதிரி பவுடராக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற எல்லாத்தையுமே பண்ணணும். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும் தான், பட் உங்களுக்கு வீட்டிலே எப்படி ஈஸியாக பண்ணும்போது இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். கடையில் வாங்காமல் வீட்டிலே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து க்ரஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை அந்த க்ரஷ் பண்ண மிச்சம் இருக்கிறத வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஓட்டினேன். மிக்ஸிக்கு எதுவுமே ஆகாது. நான் பாதி எதுவுமே மிக்சியில் தான் பண்ணேன். ஸோ மிக்ஸிக்கு எதாவது ஆகிடுமான்னு நினைக்காதீங்க. ஸோ மிக்சியில் வந்து ஆனால் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும். போட்டுட்டு ஒரு 2 தடவை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் திருப்பி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கோங்க. கையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா பவுடர் கிடைக்கும். ஸோ அந்த பவுடரை வந்து ஒரு பேப்பரில் விரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் விரிச்சிட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஃபேன் இல்லாத இடமா உட்காந்துக்கோங்க, ஏன்னா பறக்கும். அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுலில். இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தண்ணி அது முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 8 கிளாஸ் 10 கிளாஸ் வரைக்கும் வந்துச்சு தண்ணி. ஸோ நீங்கள் அது அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் வந்து நிறையா எடுத்துக்கிட்டேன், அதனால அப்படி ஆச்சு. டைம் கொஞ்சம் ஆகும், அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் இதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு தண்ணி வந்து அதை நல்லா முங்குற வரைக்கும் ஊற்றுங்க. ஃபுல்லாக முங்கணும். அதனால் கொஞ்சம் அமுத்தி விட்டுக்கோங்க. தண்ணி எவ்வளோ தேவைப்படுங்க அப்போ தான் தெரியும். ஸோ இது ஒரு 6 to 7 hours வந்து ஊற விட்டுருங்க நல்லா. இப்போ ஊற விட்டதை ஒரு துணி வச்சு ஒரு தாம்பாளத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு தட்டில் வந்து ஒரு ஷால் ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் விரித்து அதில் வந்து காய விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஊற வைக்கிறது எதுக்கு பண்ணுறோன்னா, அதில் இருக்க சால்ட் கண்டென்ட் போகிறதுக்காண்டி. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்புறம் காய வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து ஒரு பாக்ஸில் இல்லை வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் எப்படி சாயிலில் போட்டு கலக்கிறதுங்கிறத பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மண்ணை போட்டுக்கோங்க. மண்ணில் வந்து அந்த இதோட கலந்து விட்டுருங்க. அந்த கோயர் பிட்டையும் மண் உரம் இருந்தாலும் போட்டுக்கலாம். இதை போட்டு 3த்தையும் நல்லா கலந்துட்டு தொட்டியில் போட்டுருங்க. இன்றைக்கி நான் வந்து தொட்டியில் என்ன புதுசாக விதை போடுறேன்னா, கத்திரிக்காய் விதை போடுறேன். ஸோ தட் அது வரும்போதே கொஞ்சம் ஹெல்த்தியாக வளரும்ன்ட்டு கோயர் பிட் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன் நான். இதை நல்லா கோயர் பிட் எப்போவுமே போடும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மண்ணோடு மிக்ஸ் பண்ணி போடுங்க. கோயர் பிட் போடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னால், அது சாயிலில் நல்லா லூசன் பண்ணும். ப்ளஸ் வந்து வாட்டர் கண்டென்ட்டை ரொம்ப நேரம் வச்சுருக்கோம். ஸோ தேங்க்யூ கைஸ். இது வந்து எங்களோட கொஞ்சம் இருக்க செடி வீட்டில், அதோட ஃபோட்டோஸும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். Thank you.